ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைஷு வித் கவி. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா, பாப்பா வந்து நான் பில்லோ மேல படுக்க வச்சிருக்கேன். படுக்க வச்சுட்டு முன்னாடி வந்து டாய்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த பொசிஷன்ல படுக்க வைக்கும் போது குழந்தைங்களுடைய நெக் கண்ட்ரோல், ட்ரங்க் கண்ட்ரோல் எல்லாமே நல்லா இருக்கும். அதுக்காக தான் இந்த பொசிஷன்ல படுக்க வைக்கிறது. அது மட்டும் இல்லாம முன்னாடி வந்து நான் டாய்ஸ் போட்டுருவேன். வைஷ்மா வந்துட்டு விளையாடட்டும், தூக்கி போடட்டும், என்ன வேணா செய்யட்டும். அப்படி பண்ணும்போது பாத்தீங்கன்னா குழந்தைங்களுடைய டைட்னஸ் வந்து குறையும், கையில இருக்க டைட்னஸ். அதுக்காக தான் நான் வந்து இப்படி படுக்க வச்சிருக்கேன். இதுதான் இன்னைக்கு வீடியோவான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க. இந்த வீடியோ வந்து நான் நிறைய வாட்டி உங்களோட ஷேர் பண்ணிருக்கேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த பிசிக்ஸ் சார் நாராயணன் சார் பத்தி தான் பேச வந்திருக்கேன். பேர் சொல்லும் போதே ஒரு விதமான நடுக்கமா இருக்கு. நாங்க படிக்கிற காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நாராயணன் சார் அங்க ஆபீஸ் ரூம் கிட்ட வராரு அப்படின்னாலே பாத்தீங்கன்னா பயம் ஸ்டார்ட் ஆயிடும். ஏன்னா அவருடைய கிளாஸ்னா அவ்வளவு ஒரு ஸ்ட்ரிக்டா இருக்கும். நானும் அவர்கிட்ட நிறைய திட்டெல்லாம் வாங்கியிருக்கேன். எல்லாருமே கிளாஸ் ரூம்ல எல்லாருமே பயப்படக்கூடிய ஒரு சார். அப்படி யாருன்னு கேட்டீங்கன்னா நாராயணன் சார் தான். இது மாதிரி வந்து கண்டிப்பான ஆசிரியர் வந்து எல்லா ஸ்கூல்லயும் இருக்குனுங்க. ஏன்னா அப்பதான் பசங்களை வந்து படிப்புலயும் ஒழுக்கத்திலையும் நல்வழிப்படுத்தி இந்த சமுதாயத்துல நல்ல ஒரு மாணவனை கொண்டு வந்து நிறுத்துறது இவங்களுடைய கடமைன்னு தான் நான் சொல்லுவேன். அதனால அவங்களுடைய கடமையை கண்டிப்பா அவங்க வந்து சரியாதான் செஞ்சிட்டு இருந்தாங்க. ஒரு பிள்ளைங்க இல்லைங்க, கிளாஸ்ல ஒரு 40-50 பசங்களை பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கணும் இல்லையா? அதனால வந்து அவரு வந்து எப்பயுமே ஸ்ட்ரிக்டா தான் இருக்காரு. இன்னைக்கு வந்து அவரை பத்தி பேசும்போது கூட எனக்கு வந்து ஒரு விதமான பயம், நடுக்கமா தான் இருக்கு. நான் வந்து இப்ப ஸ்டூடெண்ட் இல்ல, இருந்தாலும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ரீசெண்டா வந்து எங்க குரூப்ல வந்து ஒரு வீடியோ ஷேர் பண்ணிருக்காங்க. அதாவது நாராயணன் சார் வீட்டு மாடியில தினமுமே அவர் வந்து பறவைகளுக்கு வந்து உணவளிச்சுக்கிட்டு வராரு. பச்சை கிளி, அதுக்கப்புறம் குருவி, மயில், இது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இறை போட்டுக்கிட்டு வராங்க. அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ ஒரு கடுப்படியான ஒரு ஆபீசர் வந்துட்டு பேர்ட்ஸ் ஒரு இயற்கை லவ்வரா இருக்காரு. பறவை கூட வந்து அவருடைய டைம் காலையிலயும் சாயங்காலமும் அவருடைய வேல்யூபிளான டைம் வந்து இப்படி செலவழிக்கிறாரு அப்படின்றத பார்க்கும்போது ரொம்பவுமே சந்தோஷமா இருந்துச்சு. அந்த வீடியோ வந்து நான் எத்தனை வாட்டி பார்த்திருப்பேன், கணக்கே கிடையாதுங்க. நான் வந்து நிறைய வாட்டி பார்த்துட்டேன். எனக்கு வந்து இயற்கை ரொம்ப பிடிக்கும். அதை விட பேர்ட்ஸ் சத்தம், குருவி சத்தம், இது எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்ன மாதிரி இயற்கை லவர் இருப்பீங்க. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். அப்படி ஷேர் பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன். சரி, போய் வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே, வீடியோ பார்த்துட்டு வந்துட்டீங்களா? ரொம்பவுமே ஹாப்பியா இருந்துச்சு இல்லையா? இந்த வீடியோ பார்க்கும் போது வந்துட்டு மனசுல இருந்த பாரம் எல்லாமே வந்து அப்படியே மாயமா மாறி போயிடுச்சு. சரி, அதனாலதான் உங்களோடய ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கிட்ட நாராயணன் சாருக்கு இந்த வீடியோ மூலியமா நான் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நாராயணன் சார், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
கண்டிப்பா வந்து உங்களை மாதிரியே, ஏன்னா எல்லாரும் பாத்தீங்கன்னா ஆசிரியர்களை பார்த்து ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு ஒரு விஷயத்த செய்வோம். நானும் இதே மாதிரி வந்து விஷயத்த செய்கிறேன். உங்களை பார்த்துதான் நான் வந்து கண்டிப்பா இதுக்கப்புறம் இந்த விஷயத்த தொடங்க போறேன். ரொம்ப நன்றி சார், இந்த வீடியோ எங்களுக்கு அமைச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். பி பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். வேற ஒரு வீடியோல உங்க எல்லாருமே சந்திக்கிறேன். டாடா பை பாய். டாடா பை பாய். பட்டு பட்டு பட்டு.